கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது குரு வக்ரகதி பலன்தான். குரு வக்ரம் ஆகிறார். என்ன சுவாமி, இப்போ தானே குரு பயிற்சியானார் சொன்னீங்க, அதிசார பயிற்சி சொன்னீங்க, கடகத்தில் பயிற்சி சொன்னீங்க, இப்போதைக்கு வக்ரம். ஆமாம், ஜோதிட சாஸ்திரப்படி அந்த வக்ரம் ஆகிறது, வக்ர நிவர்த்தி ஆகுது, எல்லாமே தொன்று கடைபிடிச்சி வருது. அந்த வகையில் தான் இப்போ குரு வக்ரம் ஆகிறார். குரு வக்ரமாகனா அவருடைய குணம் மாறுகிறது, அவர் பின்னோக்கி நகரக்கூடிய விஷயம் என்று சொல்லப்படுது. அப்போ என்ன பண்ணுவார், அப்போ கடகத்துக்கும் மிதனத்துக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருப்பார். அப்போது ரெண்டும் கெட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகுனாக்கா, குரு மிதனத்தில் இருந்து தரக்கூடிய பலனையும் தருவார், கடகத்தில் இருந்து தரக்கூடிய பலனையும் தருவார். இப்படி தான் எடுத்துக்கணும் குரு வக்ரகதி. ஏன்னா மிதனத்துடைய குரு பலன்கள் சொல்கிறோம், கடகத்தில் கடகத்தோடு சொல்கிறோம். அப்போ வக்ரன்ற போது இரண்டுக்கும் நடுவில் உள்ள விஷயம், அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். இந்த குரு வக்ர பலன் சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் இதில் அனுபவப்பட்டவர்கள், ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாமே வெகு சுலபமாக சொல்லி வந்துடுவாங்க. அந்த வகையில் அடியேன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த வகையில் தான் இப்போ நான் இந்த குரு வக்ரகதி பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பொது பலன்களை சொல்லக்கூடியது வழக்கம், அதை விரிவாக சொல்லிட்டு தான் அடுத்தது நம்ம 12 ராசிக்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கின்றது முதல்ல பார்த்தோம். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்துக்கும் கடகத்துக்கும் இடைப்பட்ட இடங்களிலே வக்ரமாகி இருக்கிறார். அடுத்ததாக சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார். துலாத்திலே புதன் சந்திரன் வீட்டிலிருந்து வருகிறார்கள். வீட்டிலே சூரியனும் செவ்வாய் இருக்கிறார்கள். கும்பத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது குரு வக்ரமாக இருக்கும் பொழுது அவர் தனகாரகன், புத்திரகாரகன், போதனை செய்யக்கூடிய கிரகம், ஆசான் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட காரகத்துவமே தான் அவர் கொடுக்கக்கூடியது. எப்பயுமே ஒரு கிரகத்தை பற்றி சொல்லும்போது அதனுடைய காரகத்துவம் தான் சரியாக வரக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களிலே பணப்புழக்கம் அவ்வளோவா இருக்காது, பண தட்டுப்பாடு ஏற்படும், கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு பொருளை வாங்கணும், நீண்ட நாள் கணக்கு போட்டு அதன் பிறகு தான் அதை வாங்க முடியும். கேட்டிருந்த உதவிகளும் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். புத்திர பாக்கியம் ஏற்பட்டு உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தள்ளி போகும். அது இல்லாமல் மதங்கள் சார்ந்தவர்கள், ஜாதி பிரச்சனை வருது, மத பிரச்சனை வருது, அது மாதிரி மதங்கள் சார்ந்த போதகர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வரும். அவர்கள் அவர்களுடைய மதத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கொண்டு அடுத்த மதத்தை பற்றி விமர்சிக்காமலும் மக்களிடையே குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்தாலே போதுமானது. இந்த காலகட்டத்திலே இது பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் தங்கம், குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பொன்னவன் என்று ஒரு பெயரும் உண்டு. கோல்டுக்கு அவர் தான், தங்கத்துக்கு. அப்போது இப்போவே நான் குரு இந்த அதிசார பயிற்சியிலே ஏறி இருந்த தங்கம் கொஞ்சம் இறங்கியது, மீண்டும் ஏறியது, இப்படி தான் ஏறி இறங்கியும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு வக்ர காலகத்திலே அது எப்படி இருக்கும் என்றால், ஒரே டேகை ஏறும், ஒரே டேகை இறங்கும். ஏறுதலும் இறங்குதலும் மாறி மாறி நடக்கக்கூடிய சூழலாக இருக்கப் போகிறது. இதில்லாமல் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமே பிரச்சனை வந்து நிற்கும். அவர்களுடைய பேச்சை கேட்காமல் போவது, பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் ஏற்படுத்தி கொள்வது, மதிப்பு மரியாதை இல்லாமல் போகுது, எல்லாமே நடக்கும். இந்த குரு வக்ர காலத்திலே மக்கள் அனைவரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். வயிற்று பிரச்சனை வரும் பொதுவாக எல்லோருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கண்ட இடங்களை சாப்பிடாமல் இருப்பது, கலப்பட உணவை சாப்பிடாமல் இருப்பது, இதெல்லாமே முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விலையேற்றம், உணவு உற்பத்தி, இதெல்லாமே பாதிக்கும் சூழ்நிலை இருக்குது. இப்படி இருந்தாலுமே எல்லாவற்றையுமே கவனித்து நடந்து கொண்டால் நாம் இதிலிருந்து வெளியே வந்து விடலாம். குருவை போற்றி வணங்குவதும், குரு சிறப்பு பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும், குருக்கு அதிதேவையான எல்லாமல்ல பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வருவதும், குரு தட்சிணாமூர்த்தி வணங்கி வருவதும், இது மாதிரி இறை வழிபாடுகள் செய்வதும், தான தர்மங்கள் செய்வதும் இந்த குரு வக்ரகதி பலனிலிருந்து ஓரளவுக்கு வெளியே வருவதற்குண்டான உபாயமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் மக்கள், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த குரு வக்ரகதி காலத்திலே உஷ்ணமும் குளிர்ச்சியும் சேர்ந்து மக்களை வாட்டி வதிக்கப் போகிறது. ஒரே நேரத்தில் உஷ்ணமாகவும் இருக்கும், ஒரே நேரத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கும். தட்ப வெப்பங்க நிலை மாறும். கிளைமேட் சொல்கிறோம் இல்லையா, அது மாறி மாறி வரும். எப்பவுமே கிளைமேட் மாறினாலே மக்களுக்குமே அந்த சீதோஷ்ண நிலை மாறினால் உடல் தாங்காது, பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும். இன்னும் எல்லாமே கஷ்டமாக சொல்கிறீங்க, நெகட்டிவாக சொல்கிறீங்க. இப்போ இதுலேருந்து எப்படி தான் நாங்கள் வெளியே வருது, அதுக்கு தான் சொன்னேன். இந்த குருவுக்கு உண்டான பரிகாரம் செய்து வருவதும், இறை வழிபாடு செய்து வருவதும், கூட்டு பிரார்த்தனை மூலமாக இந்த துன்பங்களை குறைத்து கொள்வதுமான வழிதான் இந்த பொது பலனாக சொல்லப்பட்டு சொல்லி அடுத்து 12 ராசிகள் உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன்.
துளாராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா சித்திரை 2 பாதங்கள், சுவாதி முழுமையாக, விசாகம் 3 பாதங்கள், இதில் பிறந்தவங்க தான் துளாராசிக்காரங்க. துளாராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் எதையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குணங்கள் இருக்கும். போர் குணமும் அவ்வப்போது தலை தூக்கும். விடாப்பிண்டியாக இருப்பாங்க. விடாப்பிடியாக எது வேணாலும் செய்து முடிக்கணுன்ற ஒரு விஷயத்தை முன்னுதாரணமாக செய்வாங்க, செய்து முடிப்பாங்க. சில நேரங்களில் மதியுக மந்திரி மாதிரி செயல்படுவாங்க. இதெல்லாம் இருந்தால் கூட சந்தேகம்ன்ற ஒரு குணம் ஆட்கொண்டு இவங்களை வீழ்த்தக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்ரகத்தில் பார்க்கும்பொழுது 9, 10 இந்த 2 இடங்களையும் கொண்டான பலனுமே கொடுப்பார். அப்போ என்ன நடக்கும், அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். துளாராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலாலும் வியாபாரத்தினாலும் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயம் போய் ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பிரச்சனை, எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமையும். திடீர்னு நஷ்டமாகுது, திடீர்னு பிரச்சனையாக உண்டாக்குது, அது என்ன ஏதுன்ட்டு தான் பார்க்க போவீங்க. அதை கண்டுபிடிச்சி அது சரியும் செஞ்சிருவீர்கள். அதுதான் நடக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வெல்விஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்குமே அந்த நல்லது சொல்லக்கூடியவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே இருப்பாங்க. அவங்களால நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. எல்லாமே துளாராசிக்காரங்க இப்போ நடக்க போகுது. இழந்தது மீண்டு வரும். ஒரு பொருள் விற்றீங்கன்னா அந்த பொருள் கிடைக்கலன்னு நினச்சிருந்தீங்க, அந்த பொருள் திருப்பி வீட்டுக்கு வந்துடும். ரொம்ப நாள் வாழ்ந்த வீட்டை விற்றுருந்தீங்கனாக்கா அந்த பணம் கைக்கு வந்திருக்கும். வேறு ஒரு வீடு வாங்க முடியல நினச்சிருந்துருப்பீங்க, அது இப்போ கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவீர்கள். அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது இந்த காலகட்டங்கள். ஒரு நல்ல நட்பை இழந்திருக்கலாம், திருப்பி புதிய நட்பு அந்த பேலன்ஸ் பண்ணுறோம், அதுக்கு ஈக்குவலாக. நெருங்கிய உறவை இழந்திருக்கலாம், அந்த நெருங்கிய உறவு மூலிமா வேறு ஒரு உறவு உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அவங்க டச்சில் இல்லாமல் இருப்பாங்க. சொந்தக்காரங்களும் எல்லாமே நம்ம கூட இருக்காங்க இல்லையே. சில நேரங்கள் சில காலகட்டங்கள் வரும்போது ஏதோ ஒரு மனக்கசப்பால், தகாத வார்த்தைகளாலும், தகாத பழக்க வழக்கங்கள், தகாத நடவடிக்கைகள் மூலிமா நம்மளை மறந்து போயிடுவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க. திடீர்னு ஒரு சூழ்நிலை சேருவாங்க. அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்வை பலன்கள்லாம் பார்க்கும் பொழுது பிரகாசமான எதிர்காலம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். உங்களை எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. உங்களுடைய திறமைகள், எந்த ஒரு விஷயம் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது, எதிர்கொள்வது, எல்லாமே உங்களுக்கு பார்க்குறவங்க பிடிச்சி உங்களோட நட்பு பாராட்டி அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாமே நடக்கும். நல்ல மனநிலை உண்டாகும். நல்ல நினைவுகள் மனதில் வரும். கெட்ட சிந்தனை அதெல்லாமே போயிடும். கணவன் இருந்தால் மனைவி வழி உறவாலும், மனைவியாக இருந்தால் கணவன் உறவாலும் உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையுமே ஏற்றமான உதவியாக இருக்கும். அது இளைய சகோதரர் மூலிமா உதவிகள் கிடைக்கும். தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அவங்க மூலிமா நடக்கும். எதிர்பார்த்த திருப்பம் ஏற்படும் அவங்க மூலிமா. இது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் துளாராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக நிறைய பிரயாணங்கள் ஏற்படும். வெளியில் பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அவங்க மூலிமா நன்மை நடக்கும். புத்திரிகள் வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்.
திடீர்னு ப்ரைஸ் வாங்குவாங்க, பாராட்டு பெறுவாங்க. ஸ்கூலில் இருந்தாலும் காலேஜில் இருந்தாலும் எல்லாம் நடக்கும். அடுத்ததாக முக்கியமான ஒரு நபர், விஐபின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு பேருதவி வந்து சேரும். பேருதவி என்ன? நினச்சி பார்க்க முடியாத ஒரு உதவி. அது மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கும். அதுதான் இப்போ இந்த குரு வக்ரகதியில் நடக்க போகுது. இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் குரு வக்ரகதி பலன் சொல்லிட்டு வரோம். முருகப்பெருமானுடன் சேர்ந்த வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வழங்கி வழிபடலாம். பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையிலே அந்த வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். சுமங்கலங்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். ஏழ்மையான கன்னி பெண்களுக்கு திருமணத்திற்கான உதவிகள் செய்யலாம். ஒரு நகை வாங்கி கொடுக்கலாம், துணி வாங்கி கொடுக்கலாம். ஒரு குரூப் மூலிமா ஒரு உதவிகள் ஏற்பட்டு கல்யாண சிறுசு செட்டு அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். எல்லாமே செய்யலாம். இப்போல்லாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறதுனால கஷ்டம்தான். அப்போது அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம போய் செய்யும்போது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம சொல்லிடலாம், நீங்கள் எதுவும் பெருசாக எங்களுக்கு செய்ய வேணாம், நாங்களே செய்யணும்னு தோணி தான் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். தவறு கிடையாது. ஒரு சிலர் வந்து ரொம்ப தவிர்ப்பாங்க, இல்லை வேண்டாம் வேண்டாம். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது கொடுங்க, செய்யுங்க, இப்போ நான் எங்களுடைய உதவி வாங்கிக்கோங்க, அப்படி சொல்லி செய்யலாம். இதெல்லாமே துளாராசிக்காரங்களுக்கு இப்போது ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்கப்போது. அடுத்ததாக இந்த குரு வக்ரகதி பலன் வந்து கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் துளாராசிக்கு. ஏன்னா சுக்கிரனுக்கு குருக்குமே ஆகாது. அப்போது குரு வக்ரம் பெறும்போது கண்டிப்பாக நற்பலன் ஏற்படும். சுபகிரகமே வக்ரமாகும்போது பகை கிரகமாக இருக்கும்போது அந்த பகை ராசிக்கு நன்மை தான் செய்யும். ஏன்னா குணம் மாறி இருக்கிறது, அதுன்னு உண்மை. அப்போது குருவால் பெரும்பாலும் துளாராசிக்காரங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கிறது ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கோச்சார முறையில் வந்தாலுமே நன்மை தான் நடக்கும். இது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுங்க. அப்போது ஏகப்பட்ட நன்மை நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும், செயல்கள் நடைமுறைப்படுத்தப்படும், இது மாதிரிலாம் நடக்கும். அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறையில் உங்களுக்கு எல்லாமே நல்ல பேர் புகழ் கிடைக்கும், பாராட்டு பரிசு கிடைக்கும். உங்களை வச்சு மற்றவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. அப்படிலாம் நடக்கும். அது மூலிமா உங்களுக்கும் அந்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குள்ள காலகட்டம் தான் இப்போ இந்த குரு வக்ரகதின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு நன்மை மேல் நன்மை தான் நடக்க போகுது. எப்படி சொல்கிறது, விபரீத ராஜயோகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல ஜோதிடத்தில், அதுதான் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து குருக்கு ஆகாது. அப்போது அப்படிப்பட்ட குரு வக்ரமாக இருக்கும்போது பலனை வாரி வழங்குவார். நல்ல நிலைமையில இருந்தால் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி குணம் மாறி இருக்கும்போது தான் கொடுப்பார். அதுதான் இயல்பு. சில உருவாக சொல்லணும்னா, சில பேர் வந்து ஒரு போதை பழக்கத்தை குடிப்பதில் போயிருந்தாங்கன்னா அப்போது அவங்க செய்யக்கூடிய உதவி அவங்களையும் மறந்துடுவாங்க. நினச்ச பிறகு நல்லது நம்பி நானா கொடுத்தேன், பரவாயில்ல சரி பரவாயில்ல போச்சுக்கோ நல்லபடியாக, ஏதோ நான் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து கேட்டு வாங்கிட்டு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்ததை நம்ம சொல்லிட்டு வரோம். இப்படிப்பட்ட பல பேரோட வாழ்க்கையில் நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகுது. அதுக்கு தான் நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரம் நமக்கு துணை புரியுது. இது கவனமாக நீங்கள் மனசில் வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளப்படும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.